ஹலோ அருணா ஹியர். நான் அண்ணி பேசுறேமா. என்ன நீ என்ன விஷயம்? இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல புறப்பட்டு உடனே ஊருக்கு வா. எதுக்கு? போன்ல சொல்ல முடியாதுமா, புறப்பட்டு வா. விஷயத்தை சொல்லுங்க. உங்க அண்ணன் தான் சொல்ல சொன்னாரு. இங்க வா பேசிக்கலாம். சரி ஓகே வர. அழகா இருக்குல்ல? எதை சொல்ற? இந்த புத்தகத்துல இருக்கிற பொண்ணோட படத்தை சொல்ற. ஓஹோ, நான் கூட கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை சொல்றியாக்குன்னு நினைச்சேன். அது கூட நல்லாவே இருக்கு. மேடம், எது வரைக்கும் போறீங்க? என்னடா மேடம் பேசாம இருக்காங்க? ஊமையா இருப்பாங்களோ? சேச்சே, செவிடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனியா போற பொண்ணுகிட்ட இப்படியா மேனஸ் இல்லாம பேசுறது? கோபத்துல கூட மேடம் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பத்தியா? மேடம், இன்னும் 50 கிலோமீட்டருக்கு எந்த ஜங்ஷனும் கிடையாது தெரியுமா? தெரியும். இப்போ உங்களை என்ன செய்ய பாருங்க. ஜங்ஷன் இல்லன்னா இப்படிதான் கலாட்டா பண்றதா? ஜாக்கிரதை. நல்ல நேரத்துல உதவி செஞ்சீங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ரயில்ல கொள்ளையடிக்கிறவன். வேண்டாம் வேண்டாம், நானே கொள்ளையடிச்சா அதுல ஒரு த்ரில் இருக்கும். நீங்களா கொடுத்தா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னங்க, அருணா வந்துச்சா? ஆமா அருணா, சேனி எல்லாம் எப்படி இருந்துச்சு? எதுக்காக என்ன இவ்வளவு சீக்கிரமா புறப்பட்டு வர சொன்னீங்க? வயசு பொண்ணு எதுக்காக வர சொல்லுவாங்க? இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. எப்ப இவளுக்கு எக்ஸாம் முடியும்? எப்ப இவளை வீட்டை விட்டு துரத்திலாம் நினைச்சீங்களா? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்ல மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான்னு சொன்னான். உடனே உன்னை வரவழைச்சு கல்யாணத்தை முடிச்சுடலாம் நினைச்சேன். எனக்கு கல்யாணம் வேணா ஒண்ணு வேண்டாம். எவனையும் நம்பி நான் கழுத்தை நீட்டுறதா இல்ல. உங்க அண்ணனை நம்பி நான் கழுத்தை நீட்டல. உங்க அதிர்ஷ்டம் எங்க அண்ணன் கிடைச்சாரு, அதுவும் எஸ்பி. எனக்கு வரவ ஒரு முகமூடி திருடனா இருந்துட்டா. ஆன்ட்டி, முகமூடி திருடா யாருன்னு சொல்லுங்க, நான் அவனை சுட்டுறேன். சுட்டு டேய், சும்மா இருடா, முந்திரி கொட்ட மாதிரி. அண்ணி, என்ன அவசர அவசரமா வர சொன்னதுனால என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? என் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு காலி பைய ஏறி என் கையை பிடிச்சு இழுத்துட்டா. நீ சங்கிலி பிடிச்சு இழுக்க வேண்டியதானே? அதுக்கு முன்னாடிதான் அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டானே. நல்ல வேளை, அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. ரயில் கொள்ளக்காரரா. ரயில் கொள்ளக்காரனா? கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாரு. அந்த கடவுள் தான் ரயில் கொள்ளக்காரன் அவதாரத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கான். சரி உள்ள வா. வாமா. அப்பா, எங்க போறீங்க? அது அம்மாவுக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருது, அவளுக்கு பயமா இருக்கு. அதுக்காக நான் துணைக்கு போறேன். அப்ப எனக்கும் பயமா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்க. இதுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன பண்றது? பேசாம இரு. ஓட்டியா ஒரே 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 ஒரே. குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்.
உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, டைம் ஆயிடுச்சு, அருணா வளைச்சிட்டு வா. மாப்பிளைக்கு முகத்துல என்ன காயம்? அது ஒண்ணு இல்லைங்க, ரயில்ல இருந்து இறங்கும் போது கீழே விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சு. அப்பவே தம்பி வர வைக்கப்பட்டான், நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம். அதனால நாங்க பரவாயில்ல. அண்ணி, இவன்தா என்னனே அவன் இவன் விட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கூப்பிட்டுக்கலாம். இப்ப வாய் மூடு. என்ன தம்பி பேசாம இருக்க? உன்ன பிடிச்சிருக்குல்ல? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்புறம் என்ன அருணா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்குல்ல? அவள என்ன கேக்குறது, சம்மதம் தான். அப்ப நாங்க புறப்படுறோங்க. போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறோம். வர்றோங்க. இது பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்ல. என்ன அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்? இந்த ட்ரெயின்ல ஒருத்த கையை பிடிச்சிருக்கான்னு சொன்னேனே, அவன் இவன் தான். அப்படியா? இப்ப அவனை முட்டி முட்டி தட்டுறேன். நம்ம பொண்ணு கையை பிடிச்சு இழுத்தது ஊர் பூரா தெரியணுமா? நமக்கு பிடிக்கலன்னா விளைவிக்க வேண்டியதானே. இந்த கல்யாணம் வேண்டாம், சரிதானே? அப்பா அவன ஆமா, இவர் சுட்டு தள்ளிடுவாரு. போடா பா. இன்னங்க நீ காஃபி. அப்படி வை. கொஞ்சம் இருங்க அண்ணே. அன்னைக்கு ட்ரெயின்ல என்ன ஒருத்தர் காப்பாத்துனான்னு சொன்னேனே, அவர் இவர்தான். இவனா? ஆமா, இவர் போட்டோ எதுக்கு உங்க கையில இருக்கு? இவனைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அவனை எப்பாவது பார்த்தேன்னா ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்து. உதவி செஞ்சவங்களை காட்டி கொடுக்க சொல்றீங்களா? நான் மாட்டேன். என்னம்மா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? மோட்டார் பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதா நினைப்பா? நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட் ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிவப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன்? அந்த ஆளு போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே ஏன் வெளியில போட்ட? யாரதோ தெரியல. என்ன யாரோ தெரியல? அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ள பலிச்சிட்டா உள்ள வந்து விழும். உங்க பிள்ளை இருங்க, எடுத்தார சொல்றேன். பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான். இனிமே இது எதுக்கு? இத சேர ஏத்திக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடஞ்ச போற அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேணாம், போயா. நான் கட்டிக்க போறவ இப்படியெல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பா. யோ, ரொம்ப பேசுற. நான் பேச ஆரம்பிச்சா உன் மானம் போயிடும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும்னு. உம்மானம் தான் போகுங்கற. ஏன் அப்படி பய வயல பேசிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதா ஐயா? யோ, போகியா. இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவளை வேணா பல்ல கட்டிடுவேன். போயா, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடியே ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையல. அப்படியே போகும்போது போலீஸ் நாயும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே மோப்பம் முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே, அண்ணே. என்னம்மா, என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டான். ஆத்திரப்படாதம்மா, என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆக்சுவல் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறின, அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நியாயம் கேட்டி பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துடக்கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேரை அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல டியூட்டில இருக்கும்போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன். அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுடலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். முதல்ல அவனை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா
நான் அவர் முகத்துல முடிக்கணும் இல்லையா? இப்ப கேஸ எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு, அந்த வழியா தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு